இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவரையும் இறையவர் சபையின் இறை வார்த்தை பகிர்வின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஜெபங்களையும் மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாம் அனைவருமே அன்னை அப்துல்லாவையோடு இணைந்து ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிறின் இறை வார்த்தைகளை சிந்திப்பதற்காக நாம் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகிற்காக உழைக்க வேண்டும், அதுவும் எத்தகைய உலகிற்காக, வாழ்வு தரும் உலகிற்காக நாம் உழைக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு கூறும் வண்ணமாக இந்த வாசகங்கள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன. இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருமே ஒரு திருப்பயனாளர்கள். எதை நோக்கி பயணம் செய்பவர்களாக இருக்கின்றோம்? இந்த மன்னக வாழ்விலிருந்து விண்ணக வாழ்வை நோக்கி பயணம் செய்பவர்களாக இருக்கின்றோம். எப்படிப்பட்ட பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் நாம் பயணத்தின் போது மிக தேவையான ஒன்று உண்டு என்றால் அது உணவு என்று நாம் அனைவருமே மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் எந்த ஒரு செயலாக, எந்த ஒரு நிகழ்விற்கு நாம் பயணத்தின் போது நாம் சிந்திக்கின்ற ஒரே ஒரு விஷயம் உணவு தான். ஏனென்றால் உணவு என்பது நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நமக்கு ஊட்டப்படுகின்ற ஒரு ஊட்டச்சத்து நாம் உண்டி செல்வதற்கு, நம்மளே நடப்பதற்கு, நம்மளை தயாரிப்பதற்கு உணவு ஒரு முக்கிய பங்காக இருக்கின்றது. இந்த உணவு எத்தகைய முக்கியமானதாக இருக்கின்றதோ அதே போல நம்முடைய திருப்பயணத்தின் போது உணவு முக்கியமானதாக இருக்கின்றது. நாம் பார்த்திருக்கோம், வழக்கமாக நம்ம ஊர்ல வேளாங்கண்ணிக்கு நடந்து போறதா இருந்தாலும் சரி, இல்ல பூண்டிக்கு நடந்து போறதா இருந்தாலும் சரி, வேளாங்கண்ணிக்கு நடந்து போறதா இருந்தாலும் சரி, வாடிப்பட்டிக்கு நடந்து போறதா உண்டு. அப்படி எங்கெல்லாம் திருப்பயணிகளாக நடந்து போகின்றார்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்டு சாதம் கொண்டு செல்வார்கள். ஏதாவது ஒரு சாதம், புளி சாதமோ லெமன் சாதமோ ஏதோ ஒரு சாதம் செய்து எடுத்துக்கொண்டு கட்டு சாதமாக எடுத்துக்கொண்டு அதை சென்று உணவு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு முறை எப்படின்னா, ஒரு ஊரை சேர்ந்து சொல்லுவாங்க. வேளாங்கண்ணிக்கு போறதா இருந்தா ஒரு ஊரை சேர்ந்து போய் அங்க போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு குழு செய்வாங்க. குழு வாகனத்துல சென்று அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் உணவு தயாரிப்பாங்க. உணவு தயாரித்து அவர்களுக்கு உணவு அளிப்பார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் உணவு என்பது முக்கியமான ஒரு சேவை நாம் செய்கின்றோம், அதை நோக்கி நாம் செய்கின்றோம். அந்த செய்வதற்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து உணவிலிருந்து நாம் கிடைக்கின்றது. அத்தகைய ஒரு உணவை பற்றி தான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இது ஏன் இன்றைய முதல் வாசகங்கள் சொல்கின்றது. எலியா பாலைவனத்தில் ஒரு நாள் முழுவதும் நடந்து வருகின்றார். நடந்து வந்த பிறகு அவர் அழைப்பினால் ஒரு சூறை செடியின் அருகில் படுத்து வருவதாக இருக்கின்றார். அந்த உறங்குவதற்கு முன்பாக சொல்கின்றார். அவரால் இறைவனுடைய வார்த்தையை கொடுக்கின்ற போது வருகின்ற கஷ்டங்களும் கவலைகளையும் நோக்கி, ஆண்டவரே, என்னை எதற்காக வாழ வைக்கின்றேன்? என்னை கொன்றுவிடும், என்னை இறக்க விட செய்யும், நான் இறந்து விடுகின்றேன் என்று அவர் மிகுந்த அழைப்பில் மிகுந்த வேதனையுடன் ஆண்டவரிடம் கேட்கின்றார். ஆனாலும் அந்த செடியின் அருகில் அவர் அமர்ந்து வருகின்றார். அப்போது ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவருக்கு உணவு அருந்துவதற்காக கடவுளுடைய தூதரை அனுப்புகின்றார். கடவுளுடைய தூதரை அனுப்பி அவருக்கு உணவு கொடுப்பவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, விடுதலை பயணம் புத்தகம் 23வது அதிகாரம் 70வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது, கடவுளாகிய கடவுள் பாதுகாக்கவும் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் தூதரை அனுப்புகிறேன் என்று கூறுவார். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அந்த செய்தி தான் இன்றைய முதல் வாசகத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைப்பதற்காக எதிர்பார்க்கின்ற எலியா ரேகு மலையை நோக்கி செல்கின்ற போது ஆண்டவருடைய தூதர் வழியாக கடவுள் அவரை பாதுகாப்பவராக இருக்கின்றார். அவருக்கு உணவை அளிக்கின்றார், அவரை திடப்படுத்துகின்றார், அவருக்கு ஊட்டச்சத்து அளிக்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த அந்த உணவின் மூலம் அவர் ஊட்டச்சத்து பெற்று 40 பகலும் 40 இரவும் கடந்து மாலை நிலத்தை கடந்து ஒரே மலையை சென்றவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் எவ்வாறு அவருக்கு உணவு கொடுத்தாரோ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற போது ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கின்றார்? ஒரே மகனையே தொண்டதாக இருக்கின்றார். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் அனைவரும் திருப்பயனாளிகள். நாம் தொடக்கத்தில் கூறியது போல திருப்பயனாளிகள். இந்த மண்டக வாழ்விலிருந்து விண்ணகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்றவர்களுக்கு நமக்கும் மனக்கவலைகள் ஏற்படும், சோகங்கள் ஏற்படும். இந்த சோகங்கள் மனக்கவலைகளை எல்லாம் போக்கத்தான் ஆண்டவர் ஆகிய கடவுள் நமக்கு முன்பாக ஒரு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு
ஆன்மாவிற்கு ஏற்றோம். ஆன்மா அழியாமல் இருப்பதற்காக, ஆண்டவரை நோக்கி செல்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு நாம் வந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து முக்கியமானவர். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்றாட தினம் நாம் முன்னின்றதாம் எவ்வாறு ஆண்டுடைய திருப்பயணத்தில் கொண்டு வர வேண்டும், எவ்வாறு ஆண்டுடைய உணவின் மூலம் ஊட்டச்சத்து பெற வேண்டும் என்பதை இன்றைய இரண்டாவது வாசகம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது வாசகத்தில் இந்த பவுலுடைய கடவுளின் தூய ஆவியால் வருத்தாதீர்கள் என்று பார்த்தார். அப்படி என்றால் கடவுளுடைய தூய ஆவியான போது எப்போது பயணிக்க முடிகின்றார். அது சிக்கல் நான் இப்போது அந்த விடுதலை பயணத்தில் ஆளுடைய நமக்கு முன்பாக செல்கின்றாரோ அப்படின்னு வந்து அங்கே இங்கே என்ன குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு ரொம்ப இருக்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவருடைய தூதர் ரொம்ப பயணித்து இருக்கின்றார். அவருக்கு தேர்வும் வரவில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இரண்டாம் வாசகத்தில் தெளிவாக கூறியிருக்கின்றார். அந்த தீமையிலிருந்து நாம் விலகி செல்ல வேண்டும், நன்மையை நோக்கி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூட போராடி அன்றாக. அது மட்டும் இல்லாமல் தீமைகளை இருக்கக்கூடிய சினம், கோபம் அனைத்தையும் நாம் கற்றுவிட்டு ஆண்டவர்களுக்கு அன்பை நாம் விட்டு செல்ல வேண்டும். வாழ்வுக்கான வழியும் சாவுக்கான வழியும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கின்றாலும் அந்த வழியில் ஆண்டவருடைய தூது நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் வாழ்வுக்கான வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சாவுக்கான வழியை நாம் தேர்ந்தெடுக்கின்ற போது ஆண்டவருடைய தூது உதவி செய்ய மாட்டார். ஆண்டவருடைய தூது உதவி செய்வது நாம் வாழ்வுக்கான வழியை தேர்ந்தெடுக்கின்றோம். வாழ்வுக்கான வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் விண்ணக பயணத்தை நோக்கி நாம் முழுமையாக உந்து சக்தியோடு ஒரு ஆற்றல் உணர்வோடு நாம் பயணிக்க வேண்டும். அத்தகைய ஆற்றல் உணர்வு பயணிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எடுக்கின்ற உணவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சதையை உலகிற்கு உணவாக கொடுத்தார். சதையை நீங்கள் அறிந்த வேண்டும் என்று உணவாக கொடுத்தார். அப்படி என்றால் அவருடைய சதையை உண்கின்றதாம், இந்த அப்பத்தை உண்கின்றதாம், அன்றாட திருப்பதியை நாம் பங்கு பெற்று முழுமையாக ஆண்டவருடைய திருத்தலையும் திட்டத்தையும் பங்கு பெறுகின்றதாம். அவருடைய திருப்பயணத்தின் போது பயணத்தின் நடுவே ஒருவர் மற்றவரை அன்பு செய்வார்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பயணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பயணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆண்டவருடைய ஊட்டச்சத்து அன்றாட திருப்பலியில் நாம் ஆண்டவருடைய திருவுருளை தகுந்த தயாரிப்போடு பெற்றுக் கொள்கின்றோம். அப்படி பெற்றுக்கொண்டு வாழ்கின்றன நம்முடன் வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை மற்றவர்களை அன்பு செய்து வாழ்கின்றனர் என்பதை சிந்தித்தவர்களாக தொடர்ந்து மன்றாடும். ஆண்டவர்கள் அவருடைய ஆசிரியர் வரலையும் விடுவோம். அவர் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வார். அன்றாட திருப்பலியில் பங்கேற்க நாம் எவ்வாறு உட்பட வேண்டும் என்பதை சிந்தித்தவர்களாக ஆண்டவருடைய அருளை ஆசிரியர்களாக தொடர்ந்து மன்றாடும் இறையாசிரியர்கள்